ஹாய் எவ்ரிபடி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டம் 3ஆம் இடைப்பருவத் தேர்வு பிப்ரவரி 2024 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 3 மார்க் கொஸ்டின் நம்பர் 17 பார்க்க போகிறோம். அகிலன் வடிவியல் பெட்டியை ரூபாய் 25.75க்கும் பென்சிலை ரூபாய் 3.75க்கும் பேனாவை ரூபாய் 17.90க்கும் வாங்குகிறான். கடைக்காரரிடம் ரூபாய் 50 கொடுக்கிறான் எனில் அவன் திரும்ப பெறும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்மில் ஒன்றும் இல்லை, நம்ம சாதாரணமாக ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு மீதி நமக்கு தேவையானதை வாங்கிட்டு மீதி அந்த கடைக்காரர்களிடருந்து நம்ம எவ்வளோ வாங்குவோம் அப்படின்னு தான் அந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவன் வாங்கினதெல்லாம் நம்ம லைன் பை லைனாக எழுதிக்கிடுவோம். அதாவது வடிவியல் பெட்டியை எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கியிருக்கான்? 25.75. பென்சில் 3.75, பேனா 17.90. அது எல்லாத்தையும் அதை நம்ம எடுத்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் அவன் கடைக்காரரிடம் கொடுத்த ரூபாய் 50, அதையும் எழுதிக்கணும். இப்போ அவன் வாங்கியிருக்கிற எல்லா பொருளையும் நம்ம எல்லா பொருளுடைய விலையும் நம்ம கூட்டி அவன் கொடுத்த ரூபாயில் இருந்து நம்ம கழித்தோம் அப்படின்னா நமக்கு கடைக்காரரிடமிருந்து அகிலன் எவ்வளோ ரூபா திரும்ப வாங்குவான் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வாங்கிய பொருட்களுடைய விலை எல்லாத்தையுமே கூட்டணும். கூட்டுவோமா? 25.75 ப்ளஸ் 3.75. புள்ளி புள்ளியோடு சேரணும். ஸோ அந்த 3 இங்கே 2க்கு நேரே எழுதிடக்கூடாது, 5க்கு நேரே எழுதி புள்ளி இருக்க இடத்துல புள்ளி வச்சுட்டு புள்ளிக்கு அடுத்து உள்ள 2 டிஜிட்டை எழுதிடணும். நெக்ஸ்ட்டு 17.90. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே கூட்டணும். 5 கூட்டினா 10, 10க்கு 0, மிச்சம் இருக்க 1 7க்கு மேலே போட்டுக்கோங்க. 7 1 கூட்டினா 8, 8 7 கூட்டினா 15, 15 9 கூட்டினா 24, 24க்கு 4, மிச்சம் இருக்கிற 2 5க்கு மேலே போடணும். புள்ளியை கடந்து போகிறதுனால இதில் ஒரு புள்ளி வச்சுக்கணும். 5 2 கூட்டினா 7, 7 3 கூட்டினா 10, 10 7 கூட்டினா 17, 17க்கு 7, மிச்சம் இருக்க 1 2க்கு மேலே போட்டுக்கோங்க. 2 1 கூட்டினா 3, 3 1 கூட்டினா 4. அப்போ 47.40. மொத்தம் அவன் வாங்கிய தொகை 47.40க்கு எல்லாம் சேர்த்து வாங்கியிருக்கான். நெக்ஸ்ட்டு அவன் கொடுத்த ரூபாய் 50. ஸோ 50லேருந்து இந்த 47.40 நம்ம கழித்தோம் அப்படின்னா அகிலன் திரும்ப பெறுற தொகை நமக்கு கிடச்சிரும். கழிப்புமா? 50 மைனஸ் 47.40 மைனஸ் அங்கே போட்டுக்கோங்க. 47.40. இப்போது புள்ளிக்கு நேரம் இங்கே புள்ளி வச்சுட்டு புள்ளிக்கு அப்புறம் 2 0 நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இதில் 2 டிஜிட் இருக்கா, ஸோ 2 0 ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 0லேருந்து 0 போனால் 0, 0லேருந்து 4 போகாது. ஸோ நம்ம இங்கேருந்து கடன் வாங்கணும். இங்கேருந்து கடன் வாங்கினோம்னா இது 10,000. இது ஏற்கனவே 0வாக இருக்குது. ஸோ இது 10 ஆகி திரும்ப 9ஆக மாறிடும். இங்கேருந்து இங்கே நம்ம கடன் கொடுத்துருப்போமா, ஸோ இது 4ஆக இருக்கும். 10லேருந்து 4 போனால் 6 புள்ளி, இதில் 9லேருந்து 7 போனால் 2, 4லேருந்து 4 போனால் 0. ஸோ ஆன்சர் 2.60. இப்போ நமக்கு அகிலன் திரும்ப பெறுற தொகை 2.60ன்னு கிடச்சிருக்கு.